ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட் டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு தோல் உரித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் அளவு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். திக்கான அவல், தின்னான அவல் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அவல் நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அவல் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டுமே போதும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போது தான் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திட்டு இதில் ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்த உடனேயே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இந்த பதத்தில் கிடைக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் பொடியை சேர்த்துக்கலாம். அவல் பொடியை சேர்த்த உடனே நல்லா கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இதே கடாயில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து போயிடும். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இது வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ஷேப் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துடுச்சு. நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் இருக்கிற 1/4 கப் மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் உள்ள லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். அடிக்கடி நெய் தடவ வேண்டாம், ஒரு முறை தடவினா போதும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி கப் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துக்குள்ளே நெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன லட்டாக கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட்டை இந்த கப்பில் போட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தலைகீழ திருப்பிட்டு லைட்டாக தட்டினாலே வந்துடும். இந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன லட்டு மாதிரி கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மொத்தத்தையும் செஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்